என் கையில கலப்ப உன் கையில பேனா வா சொல்றேன். 2 பேருமா சேர்ந்து இந்த உலகத்தையே ஒரு கை பாத்துருவோம். ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லோனிங் அநியாயங்கள் அப்படின்னு பதிவு போட்டோம். ஆப் லோன் பண்ணுற அநியாயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு படி மேலே போயிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லோன் வந்து தொடர் டார்ச்சரு கால்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கடன் வாங்கினோட ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல. இப்போ எடுத்தவொடனே ஆப் லோன் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல ஆப் லோன் வாங்கினு முடிவு பண்ண உள்ள போன உடனே இங்கே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லும். எதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஃபோட்டோன்னு கேட்பாங்க. அது நம்ம எடுத்த பழைய ஃபோட்டோ கூட இருக்கும். ஆனால் இவங்க லேட்டஸ்ட் ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட இருக்கும். லோனை கட்டலைன்னா இப்போ ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நபர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அவரோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் என்னன்னாக்கா, மோபிக்விக்ன்ற ஒரு இதை ஏற்கனவே மோபிக்விக்கே தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ தடை பண்ணியிருக்கிற ஆப்பில் இதுவும் ஒன்று மோபிக்விக். அதை நான் வந்து நெட்டில் பார்த்தேன். அதை நான் பதிலோட போட்டிருக்கேன். என்னன்னாக்கா, மானிட்டரிங் பண்ணாத பேங்க்கில் மோபிக்விக் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஆனால் அதுவும் கொல்கத்தாவில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி டிஃபால்டர்ஸ் மேலே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோபிக்விக்கில் ஒரு ஃபோட்டோ ஒரு வந்து லோன் வாங்கும் போது எடுக்க போகிற ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து அது கீழே வந்து இவர் வந்து இந்த லோனை கட்டாமல் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாரு, இவர் பார்த்தா லோனை கட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு மெசேஜை அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். பாருங்க சார், இந்த மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க சார், எல்லாருக்கும் ஒரு ரிலேட்டிவ்லாம் அந்த மாதிரி போயிருக்கு. நான் ஒன்றும் இல்லை சார், கட்டணும்னு இல்லை சார், என்கிட்ட பணம் வேறு இல்லை, அந்த சிம் வேறு ஒர்க்காமல் போச்சு சார், எனக்கு நான் ஒர்க் பண்ணணும். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் வேணுன்றதை கட் பண்ணியிருப்பீங்க, தொல்லை தாங்க முடியல. ஆமாம் சார், அது பாருங்க சார், எப்படிலாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்றார். பாவம் மனசு வருத்தப்பட்டு போறாரு. மனுஷனுக்கு பெரிய ஒரு லோன் கிடையாது. மோபிக்விக்கில் எவ்வளோ கொடுத்துட போகிறான், 10 லட்சமா கொடுக்க போகிறான். மிஞ்சி பண்ணால் மோபிக்விக்கில் ஏன்னா ஒரு 50,000 கொடுத்துருப்பான். 50,000 3000 இஎம்ஐக்கு மானத்தை வாங்கிட்டான், ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டான். கொஞ்சம் நெஞ்சு இருந்த மானத்தையும், அவருக்கு ஏற்கனவே கடன் கட்ட முடியாமல் அவஸ்தப்பட்டிருக்கணும். அவர் இருந்த கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் இந்த மோபிக்விக் வாங்கிட்டான். இவங்க மோபிக்விக்கு அடுத்து இந்த யூரோப்பியன் கார்ப்பு இவங்க எல்லாம் பண்ணுற வேலை என்னன்னாக்கா, ஏன்னா இவங்க பெரிய லெவலில் பணம் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்குள்ள தான் கொடுப்பாங்க. அதுவும் டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவன் இருக்கிற ஆப் இவனை மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுக்குறதுல உலகத்தில் வெல் ட்ரெயின்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த தொல்லை தரக்கூடிய பெரும் ஆப்பே வந்து இந்த டிஎம்ஐ ஆப். சொல்லிட்டே போகலாம் சார், ஆப் லீலைகளை வந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். மோபிக்விக்கும் ப்ரிஃபர் ஒரு ஸ்டைல். மோபிக்விக்கு ப்ரிஃபர் யூரோப்பியன் கார்ப். இவங்க 3 பேர் 4 பேருமே பண்ணுற வேலை என்னன்னாக்கா, முக்கால்வாசி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க சார். இந்த ஒரு இடத்துல ஃபில்டர் பண்ணுறாங்க. இந்த கிளைண்ட் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல, இந்த கிளைண்ட் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல, இவர் ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு, இவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. பல கேட்டகரியாக வந்து கிளைண்ட்டை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, எப்படியும் கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு ஆரம்பம்னா ஒரு எண்டு இருக்கும் இல்லையா, நிறைய கலெக்ஷன் ஏஜென்ட் நமக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படா இதெல்லாம் பிரிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் டெல்லியிலேருந்து இது பெங்களூர்லேருந்து பிரிச்சுருவாங்களாம், பிரித்து கொடுப்பாங்களாம். இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஆளுங்க ஒரு தனியாக போயிடும். இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. எப்படி இந்த ஐடி விங்க இருக்கும் மாதிரி எங்களுக்கு குரூப் இருக்கான். இதோட இவரோட பிடிஎஃப் ஃபைல கொடுத்துருவாங்களாம். அந்த பிடிஎஃப் ஃபைல இவர் யாரெல்லாம் ஃப்ரெண்டுக்குலாம் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அசன் கொடுத்துருப்பார்ல, அதுக்குள்ளே போய் அந்த நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. இவர் என்ன சேவ் பண்ணியிருக்காரோ அது அப்படியே வரும். உதாரணத்துக்கு கோமதி அக்கான்னா கோமதி அக்கான்னு அப்படியே தான் இருக்கும், அந்த நம்பரும் இருக்கும். அதை அப்படியே எடுத்து இவங்க என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறது ஒரு ஃபோட்டோவையும், இந்த மாதிரி லோனை கட்டாமல் எஸ்கேப் ஆயிட்டாரு, இவரை பார்த்தா லோனை கட்ட சொல்லுங்க அப்படின்னு. இப்போ சப்போஸ் இந்த நம்பரை இவர் வந்து பிளாக் பண்ணிட்டாரு, இல்லை நம்பரை சிம் கார்டை யூஸ் பண்ணலை, வேற ஏதாவது நம்பர்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் இல்லையா, அவங்க சொல்றது, சார் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வாட்ஸ்அப் வந்துச்சு, இது லோன் கட்டாமல் வந்துட்டீங்களா, ஃபோட்டோ போட்டு அமைச்சிருக்காங்க சார் அப்படின்னு. கூடி சீக்கிரம் ஒரு லோனை கட்டலாம், இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் தெருத்துறப்பா நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவோம், அடுத்த ஒரு நோட்டீஸ் வரும், அது ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க. இவருக்கு கட்டலைன்னா இவர் எங்கெங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் அட்ரஸும் கண்டுபிடிச்சி, இத்தனைக்கும் எவ்வளோ லோன்னா வெறும் 38,000 ரூபாய் தான் ஒரு லோனே கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய் லோனு சாங்ஷன்டு, 38,000 ரூபாய் தான் வாங்கியிருக்காரு. இஎம்ஐ 1000 சில்லறையோ 2000 ரூபாய் தான் வருது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். அந்த 2000 ரூபாய்க்காக இது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மோபிக்விக் தான் இந்த வேலையை பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இவங்க போஸ்ட் அதெல்லாம் உண்மையுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணுறது ஒருத்தன் தான். எவனாவது ஒருத்தர் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோட்டோவில் சும்மா ஃபோட்டோஷாப் பண்ணி காப்பி போட்டு இந்த மாதிரி ஒரு சிம் கார்டுலேருந்து அனுப்புறது. இப்போ என்ன ஒரு காமெடினா, இவன் அனுப்பிச்ச சிம் கார்டுக்கும் அந்த பேங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் அந்த சிம் கார்டு இவனுக்குமே அவனுக்குமே சம்மந்தம் இல்லை. ஒரு அனானிம் சிம் கார்டு அது எந்த பேரில் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கா கால்ஸ் எல்லாம் போக மாட்டேங்குது, வெறும்னே வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து இந்த மோபிக்விக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பேங்க்ல வாங்கினது மோபிக்விக் தான். அந்த லோன் நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. மோபிக்விக்கு லோன் நம்பர் ஐடின்னு போட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு வருது. ஆனால் நாம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம்னா கூட பார்த்தீங்கன்னா, இந்த மோபிக்விக்கில் இருக்கிற அந்த நம்பரான்னு பார்த்தாக்கா அந்த சிம் கார்டு அவருக்கு சொந்தம் இல்லை. சிம் கார்டு யார் பேர்லேயே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் கால்ஸ் எல்லாம் இல்லை, வெறும்னு இது வாட்ஸ்அப் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து தந்திரமா, சூழ்ச்சியா, இல்லை இது என்ன பிளானிங்கு, இதெல்லாம் யார் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி என்ன சமூக விரோத கூட்டம்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குதுன்றது எதுவும் தெரியாது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியும்.
இந்த மாதிரி பேப்பர்ல கூட நிறைய விஷயம் வந்துச்சு, போட்டோ மார்பிங் பண்ணி போடுறது அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போட்டோவெல்லாம் மார்பி பெண்ணா இருந்தாலும் அவங்க போட்டோ எங்கிட்ட இது போட்டோ கேலரியிலே போய் போட்டோ எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். கேலரியிலே போயிட்டு அவங்க ப்ரைவேட் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி ஆயிடுச்சு. அசஸ்ன்னு கொடுத்த உடனே அவன் கேலரி அசஸ்லாம் கேட்குறான். ஸோ கேலரி அசஸ் கொடுத்தாக்கா எப்படி நம்ம ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த iCloudல ஸ்டோர் ஆகுதோ அதே போல் இவங்க ஸ்டோரேஜில் அந்த கேலரியில் தான் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த பேங்க் காரங்க மாட்டிக்குது. இதில் எந்த அளவில் வந்து இவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க, எந்த அளவில் அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எந்த அளவில் மிரட்டுறாங்க, இன்னும் மிரட்டப்பட்ட நபர்கள் எவ்வளோ பேர் வந்து போலீஸில் புகார் கொடுக்காமையும் இல்லை இன்னும் எனக்கு தெரிஞ்ச நபருக்கு எவ்வளோ பேர் வந்து என்னோட நாலேஜ் கொண்டு போகாமல் இருக்கிறாங்களோ தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இது போல் இந்த ஆப் லோன்கள் நான் பரிசா சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மோபிக்விக்கு, இந்த யூரோப்பியன் கார்ப்பு, இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸு, இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதாவது இது கம்பெனி தான் பண்ணுதான்னு கேட்டால் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறது நம்மளோட போதுமான ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா ஃபோன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக் மிஷின் கால்ஸ், அதுக்கு திருப்பி கால் பண்ணால் போகாது. அந்த நம்பர் இருந்து பண்ணால் ஒரு 300 நம்பர் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டட், அதாவது ஒரு நம்பர் ஒரு வாட்டி வராது, இன்னொரு நம்பர் மாறி 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 ஒரு சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற நம்பர் அது. அதனால அது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணி சப்போஸ் இடத்துக்கு போனால் கூட ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இதான் ஆஃபீஸ், டெலிகாலிங் ஆஃபீஸ் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்படியே ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆப் லோன் ஃபுல்லாக அவ்வளோ ஆப்லேயே முடிஞ்சிடும். எப்படி ஸ்விக்கின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ஆர்டரில் முடிச்சு போதும், ஒரு தனியாக ஒரு இடம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இவங்களை ஆப்பில் தான் முடிச்சுக்கிறாங்க அந்த லோனை. ஸோ இப்போ வர வர ரொம்ப அதிகமாக இந்த அரசாங்கம் கண்டுக்கல தான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் வந்து சட்டம் போட்டிருக்கு, இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து வங்கியார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வங்கியர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டீட்டெயிலாம் சுத்தமாக தெரியல. அந்த சட்டத்தை அறிவிச்சதோட சரி, அதாவது வங்கி கடன் வசூலிச்சா இதே போல சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 26/4/2025 ஒரு சட்டம் ஒன்று சட்டசபையில் போட்டாங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு, ஏன்னா இந்த மாதிரி போட்டோஸ் வருது. இப்போ இது சின்ன லோனு, இவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் கண்டுக்கல விட்டுட்டாரு. பட் இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது அமிச்சாங்கனாக்கா இதே ஒரு போட்டோவை மாப்பிங் பண்ணியும் இதே மாதிரி பெண்களோட போட்டோ மாப்பிங் பண்ணி ஏதாவது தவறா ஏதாவது சித்தரிச்சு இந்த மேல ஆட்கள் அமிச்சா என்ன பண்றது? இது போல எவ்வளவு பேர் வெளியே சொல்லாம இருக்காங்களோ தெரியல. அதனால ஜாக்கிரதையா இருங்க. இந்த கூடுமான வரைக்கும் இந்த பிசினாரி லோனு, இந்த அல்ப லோன் எல்லாம் இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் அல்பையான லோனுங்க அந்த முடிக்கு வைக்கலாம். இவங்க மாதிரிலாம் போகாதீங்க. இவங்க தான் பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பானுங்க லோன் எடுக்க சொல்லி. ஆனா 10,000 கொடுத்துருவானுங்க. 10,000 கொடுத்து உங்களை அடிமையாக்கிடுவாங்க. ஒரு பாண்ட் பேப்பர்ல அடிமையை பண்ணாம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களா, அது ஒன்றும் இல்லை, உங்களை அடிமை இதுக்கு ஒரு சாசனம் தான். அந்த 10,000 வாங்கிட்டீங்கன்னா அவனை விட்டு போகவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் கட்டினாலும் உங்கள் லோனிங் போஸ்ட் பண்ண மாட்டான், உங்களுக்கு நிம்மதியாக இருக்க மாட்டான். நீங்கள் பர்சனல் டீட்டெயில் மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் யாரோ வேலைக்கு சேர்றதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா வேலையே கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு வேலை மாதம் ஒரு 10-20,000 கிடைக்கட்டுமேன்றதுக்காக இவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி பொதுமக்களை அச்சுறுத்தி இந்த மாதிரி வந்து மிரட்டல்களை கொடுத்து இதே போல ஒரு போட்டோலாம் அனுப்பி, ஏன்னா இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தவன் சும்மா பணத்தை கட்டிடுவான். ஏன்னா நாளைக்கு நெருங்கின சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சா பிரச்சனையாருன்னு சொல்லி அவங்க வீட்டு என்ன போய் ஓட்டாலும் விட்டுவானுங்க போஸ்ட்னு சொல்லி பயந்து போய் லோனை கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இதே போல சில பேர் பண்றது சமூக விரோத செயல் தான் நான் சொல்றேன். இதுக்கு உடனே நான் கட்டணம் தெரிவிக்கிறேன். அதே சமயம் இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து இன்காஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல யாருக்கு என்ன பிரச்சனைன்றதோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்டினாலும் நன்றி.